Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 4 Exploring Algebraic Identities. So algebra தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான லெசன் அண்ட் ரொம்ப முக்கியமான லெசனும் கூட. Algebra எப்பவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவனமாக பாருங்க. Exercise 4.1 first question. Using identity a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. Expand the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய questions கொடுத்துருக்காங்க. இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7x plus 4y whole square a plus b whole square கூட எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus 2ab plus b square கிடைக்கும். ரைட்டா? இப்போ இதில் a ஓட வேல்யூ என்ன இருக்கு? 7x. b ஓட வேல்யூ என்ன? 4y. இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? 7x plus 4y whole square is equal to a square plus 7x whole square plus 2 times of a into b. A value 7x, b value 4y plus b square 4y whole square. Solve பண்ணுங்க. 7 square 49, 7 7s are 49x square. 2 4s are 8, 8 7s are 56 into xy. Plus 4 square 16y square. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஈஸியான சம். எங்க இந்த ஐடென்டிட்டியை கொஸ்டின்லேயே கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் ஏ என்ன பி என்ன அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுறோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் 7/5 into x plus 3/2 into y whole square. ஸோ சேம் ஐடென்டிட்டி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஏ வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 7/5 into x. b வேல்யூ என்ன இருக்கு? 3/2 into y. expand என்ன பண்ண போறோம்? a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. substitute பண்ணலாமா? 7/5x plus 3/2y whole square is equal to first a square 7/5 into x whole square plus 2 times of a into b. a value 7/5 into x into b value 3/2 into y plus b square 3/2 into y whole square. இப்போ 7 square 49, 5க்கும் ஸ்கொயர் இருக்கு, அப்போ 25, xக்கும் ஸ்கொயர் அப்ளை ஆகும். இந்த ஸ்கொயர் 7க்கும் வரும், 5க்கும் வரும், xக்கும் வரும். சரிங்களா? 3 டேர்முக்குமே ஸ்கொயர் அப்ளை ஆகணும். ப்ளஸ் 2 டேபிள் 2 2 கேன்சல் ஆகிடும். 5 டேபிள் இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 7 3s are 21 xy by 5 plus 3 square 9, 2 square 4, அப்புறம் y square. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஈஸியான சம்ஸா இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. 2.5p plus 1.5q whole square. சொல்யூஷன்ல கிவன் எழுதிடலாமா? 2.5p plus 1.5q whole square. இதோட கம்பேர் பண்ண போறோம். a plus b whole square. a square plus 2ab plus b square. a ஓட வேல்யூ 2.5b, b ஓட வேல்யூ 1.5 into q. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2.5b plus 1.5q whole square is equal to first a square. அப்போ a எடுத்து என்ன எழுதணும்? 2.5 into p square plus 2 into 2.5p into 1.5q plus 1.5q whole square. ரைட்டா? இங்கே ஸ்கொயர் இருக்கு, வேல்யூ எழுதிக்கலாம். 25 into 25 625, அப்போ 6.25 p square plus 2 into 2.5 5.0 into 1.5. ஸோ 1.5 கூட 5 மல்டிபிள் பண்ணால் 5 5s are 25 பேலன்ஸ் 2, 5 1s are 5 6 7, ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட். ஸோ 7.5 ஆன்சர் எழுதிக்கலாமா? 7.5 p and q வரணும் ப்ளஸ் 1.5. அப்போ 15 into 15. 15 into 15 வேல்யூ என்ன? 225. ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 2.25 q ஸ்கொயர். இதுதான் நம்மளோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இதான் ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 3/4 into s plus
8 into t whole square. Same அதே ஐடென்டிட்டியில தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஏயோட வேல்யூ 3/4 into s, 8 வந்து பியோட வேல்யூ இல்லையா. ஸோ b is equal to 8t. இப்போ ஃபார்முலா எப்படி எழுதலாம்? a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இப்போ a இடத்துல என்ன எழுதணும்? 3/4s plus 8t whole squareல a இடத்துல என்ன எழுதணும்? 3/4 into s whole square plus 2 into 3/4 into s into 8t plus 8t whole square. இப்போ இந்த 3/4 வெளியே ஸ்கொயர் இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, s ஸ்கொயர் மூணுத்துக்குமே அப்ளை பண்ணோம். plus 2 1 time, 2 2 times, 2 1 time, 2 4 times. So 4 into 3 12, s into t வரணும் plus 8t whole square 64t square. Understand ஆகுதா? அடுத்த question பார்க்கலாமா? அடுத்த 5th question. x plus 1/2y whole square. ரொம்ப ஈஸி. x மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்யூஷன்ல a ஓட இடத்துல x இருக்கு, b ஓட இடத்துல 1/2y இருக்கு. ரைட்டா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இப்போ a ஓட வேல்யூ x square. இங்க நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். 1/2y whole square. a value x square plus 2 into ax, b 1/2y plus b square 1/2y whole square. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x square plus 2, இங்கேயும் 2 கேன்சல். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரே நம்பர் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x/y மட்டும் இருக்கும். plus 1/2 ஸ்கொயர் என்னது? 4y ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 1/x plus 1/y whole square. a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இப்போ a இருக்கிற இடத்துல 1/x இருக்கு, b இருக்கிற இடத்துல 1/y இருக்கு. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. 1/x plus 1/y whole square is equal to a square 1/x whole square plus 2 into 1/x into 1/y plus b square 1/y whole square, which is equal to 1/x square plus 2 times of xy plus 1/y square. ரொம்ப ஈஸி. x square 2/x into y plus 1 square 1 y square. அவ்வளோதான். எதுவுமே சிம்பிளிஃபிகேஷனே இல்லை, கேன்சல் அது மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூசிங் த சேம் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த சேம் ஐடென்டிட்டினா என்ன சொல்கிறாங்க? a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி find the value of following things. Following things என்ன? 64 whole square, அப்புறம் 105 whole square, 205 whole square. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ இந்த 64 நான் a plus b ஃபார்மேட்டில் மாற்றி எழுதணும். எப்படி எழுதலாம்? 60 plus 4 whole square. ஈஸியாக இருக்கும்ல. 64 60 plus 4. சேம் ஐடென்டிட்டி. a is equal to 60, b is equal to 4. இப்போ 64 whole square is equal to a square. a square என்னது? 60 square plus 2 times of a into b. a value 60, b value 4 plus b square என்றது 4 square. 60 into 60 எவ்வளோ? 6 6 are 36, 2 0. 2 4s are 8, 8 6 are 48 and 0. 4 square 16. இப்போ இதை எழுதலாம். 3 6 0 0, 4 8 0 1 6, 6 9 10, balance 1 4. ஸோ 4 0 9 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஈஸியாக நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். நீங்கள் இதை செக் பண்ணோன்னா 64 into 64 செஞ்சு பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் 105 whole square. 105 எப்படி எழுதலாம்? 100 plus 5 whole square. கிளியரா? 105 100 plus 5, 105 100 plus 5. இப்போ a ஓட வேல்யூ 100, b ஓட வேல்யூ 5. அதே ஐடென்டிட்டி.
ஸோ 100 plus 5 whole square is equal to முதல்ல a square எழுதணும்னா சைடில் எழுதிக்கோங்க சரியா ஏன்னா நான் ஆல்ரெடி எழுதியிருந்தேன் அதனால எழுதலை பட் சொல்லித்தரதுக்காக எழுதுறேன் a square அப்போ 100 square plus 2 into a value 100 b value 5 plus b square b value 5 5 square 100 square எத்தனை 0 4 0 வரணும் 10,000 2 5s are 10 இந்த 2 0 அப்படியே எழுதிக்கலாம் 5 5s are 25 இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா 11,025 கிடைக்கும் அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிளியரா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन 205 205ஐயும் 200 plus 5 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் சேம் ஐடென்டிட்டி so a plus b whole square is equal to a square plus 2ab plus b square இப்போ a இடத்துல 200 b இடத்துல 5 substitute பண்ணுங்க 200 plus 5 whole square is equal to 200 whole square plus 2 into 200 into b oda value 5 plus b square so 5 square 2 square 4 4 0 எழுதணும் ஏன்னா 100 square 10,000 plus 2 5s are 10 10 into 200 2000 மாறிடும் right plus 5 square 25 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சைடில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம் 1 2 3 4 அப்புறம் 2000 2000 அப்புறம் 25 52024 ஸோ 42,025 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் சம் ஈஸியாக இருக்கு இல்லையா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 103 ஸ்கொயர் என்ன 52 ஸ்கொயர் என்ன இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செஷனில் எழுதுங்க உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா இல்லையான்றது நானும் தெரிஞ்சுப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே யூஸ் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்